எங்கள் அன்புள்ள ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேலையில் உங்களுடைய நாம மகிமைப்பட நிற்கிறத செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய கரத்தில் கூட செபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை நீ ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஒவ்வொரு பதிலும் உங்களுடைய நாம மகிமைப்பட நிற்கிறத செய்கிறாங்க. பாடல்கள், ஆண்டவரே வாசிக்கிற வேத பகுதிகள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கூடி வர ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கர்த்தரோடு கூடி செபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியவர்களுடைய கிருபை நாங்கள் நடத்தி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலையில் கடந்து வர ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. நாங்கள் உங்களுடைய கர்த்தரோடு கொடுக்குறோம், நீர் பொறுப்படுத்துகிறோம். நீ ஆசீர்வதி பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாடல்களை பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றும் ஆனந்தம். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். தலகர்த்தனம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. தலகர்த்தனம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. அவராவினால் புது பலனடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவராவினால் புது பலனடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். புவி மீதில் சரீரமிட்டு என்று காண்போம் என ஏங்கும். புவி மீதில் சரீரமிட்டு என்று காண்போம் என ஏங்கும். மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டிகள் சேர்த்திடவே. மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டிகள் சேர்த்திடவே. குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுவே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, நவ எருசலேமாய் தூய அலங்கதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாய் தூய அலங்கதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜீவ ஒளி வீசும் கர்த்தராக சீயோன் நகரிலே சேர்க்க. ஜீவ ஒளி வீசும் கர்த்தராக சீயோன் நகரிலே சேர்க்க. அருள் தந்து விட்டார், நாமம் வரைந்து விட்டார், தேவ மகிமையில்லாத தரிப்போம். அருள் தந்து விட்டார், நாமம் வரைந்து விட்டார், தேவ மகிமையில்
இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். தேவதூதர்கள் கானமுடன் ஹரவாரதொனி கேட்கும். தேவதூதர்கள் கானமுடன் ஹரவாரதொனி கேட்கும். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் தோன்றிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை எடுப்பேன். சங்கீதக்காரன் 121 சங்கீதத்தில் வாசிக்கும் போது கண்களை இந்த பர்வதத்திற்கு நேராய் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. என்னை கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னை கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகலிலும் நிலை மாறி புரிய அகன்றிலும். மலைகள் பெயர்ந்தகலிலும் நிலை மாறி புரிய அகன்றிலும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்காவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்காவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலைகள் ஆடவொருத்தா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலைகள் ஆடவொருத்தா, என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல்லேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்ப
பர்வதம் நிழலாய் கண்களை எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிழலாய் கண்களை எடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிழலாய் கண்களை எடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நிழலாய் கண்களை எடுப்பே. அல்லேலூயா. காலை தள்ளாட விட்டார், காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிழலாயினும் சேதப்படுத்துவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை காப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. பாடலை உற்சாகத்தோடு நல்ல வாக்குத்தத்தமான பாடல் கரங்களை தட்டி பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலையுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என்
புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்க தேவனே, ஹல்லேலூயா. 100 ஆசீர்வதிக்கிற தேவன், ஹல்லேலூயா. நான் உண்மை நம்புவேன், 100 நான் உண்மையே நம்புவேன் என்று சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமோட காலத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அதே வருஷத்துல தன்னுடைய மகனாகிய ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்த போது 100 மடங்கு அந்த தேசத்திலே அவன் பலனை பெற்றான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்துல விதை விதைத்த ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 100 உண்மையை நம்புவேன். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலங்களில 6 மாதங்கள் கடந்து வந்து விட்டோம். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவர், அற்புதம் செய்யுங்க என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவன் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்துல நான் எதிர்பார்க்காத அளவிற்கு அற்புதமும் அதிசயமும் தேவன் பெரிய காரியங்களும் நீர் எங்க வாழ்க்கையில செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கூப்பிடும் முன்னமே, அப்போது அவர்கள் கூப்பிடும் முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் என்று சொல்லு. ஏசாயா 65:24 வாசிக்கிறோம். அவர் கர்த்தரை கூப்பிடும் போது, அவரை தேடும் போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ கூப்பிடு, கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை
கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடும் போதே பேசுகிறது. அவர்கள் கூப்பிடும் போது நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். 7வது மாதத்துல கர்த்தனம் ஜபத்தை கேட்கிறவர், கர்த்தனம் சத்தத்தை கேட்கிறவர், கர்த்தனுடைய கூக்குரலை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. கூப்பிடும் போதே பதிலளிக்கிற தேவன். கூப்பிடு, பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாவற்றும் தேவன் இந்த மாதத்திலே நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த வேலையில் நம்முடைய நாம மையப்படும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது என்னுடைய வசனம் போயிட்டு வெறுமையா திரும்பி வராது, நான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ண சொன்ன தேவன். உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய வசனங்களும் அப்படியே கிரியை செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனால ஆவியானவர் எங்களோட பேசுவராக நாங்கள் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். நீ பொறுப்படுத்துகிறோம், நீ பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. சொல்ல மக்கள் அல்லேலூயா. சொல்லுவா அல்லேலூயா. வேதத்துல பார்க்கும்போது சாலமோன் கொடுத்து தாவீது ராஜா சொல்கிறார், தாவீது தன் குமாரன் சாலமோனுக்கு கொடுத்த கட்டளையை அவன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார், அவரை சேவித்து அவரை தேடி உற்சாகமான மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவீது சாலமோனுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும், வாழ வேண்டும், அவர் வார்த்தையில் நடக்க வேண்டும் என்றும் தாவீது தன் குமாரன் சொல்லுகிற ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யணும், ஆராதிக்க சொல்லி அவர் சொல்ல பார்க்கிறோம். 1 வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சாலமோன் சொல்ற புத்திமதி என்ன, உன் பிதாக்களின் தேவனாகிய தேவனை நீ தேட வேண்டும். உன் முற்பிதாக்கள் ஆராதித்த தேவன், உன் முற்பிதாக்களை நடத்தின தேவன், அவர் கைவிடாதபடிக்கு நடத்தினபடியினால் சாலமோனுக்கு அறிவுரை சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, முதலாவது நீ யாரை அறிய வேண்டும், உன் பிதாவின் தேவனை நீ அறிய வேண்டும். பிதாக்கள் யாரை ஆராதித்தார்கள், பிதாக்கள் யாரை தொழுது கொண்டார்கள், இதை நீ அறிய வேண்டும் அப்படின்னு அவர் பேசுறார். நீ அறிந்து, அவர் சொல்றார், தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு, என்ன இருதயத்தோடு தேட வேண்டுமா, உத்தம இருதயத்தோடு. அப்ப இருதயம் எப்படி இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும், அவருக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். இதான் அவர் சொல்றார், உத்தம இருதயத்தோடு அவரை தேடு. அப்புறம் சொல்ற உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவர் என்ன செய்யணும்னா சேவி. அப்ப முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அவர் என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும். அப்படிதான் அவர் சொல்றார். அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும், உற்சாக மனதோடு அவரை ஆராதிக்க வேண்டும், முழு பலத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். இப்படிதான் அவருக்கு அறிவுரை சொல்றார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றார், கர்த்தர் எல்லா இருதயங்களும் என்ன செய்து பார்க்கிறவரா இருக்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறவர். அதான் சொன்னார், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை என்ன செய்யறாரா, ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று சொன்னார். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், நினைவுகளை அறிகிற தேவன். சொல்ற ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்களை என்ன செய்யறாரா, அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரை தேடும் போது அவர் நமக்கு என்ன செய்வார், தென்படுவார். தேடணும்.
கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமோஸ்ல சொல்றார் கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும் ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்ப கர்த்தரை தேவ பிள்ளைகள் தேடும் போது கர்த்தர் ஒரு நாள் நமக்கு எந்த குறைவும் அவர் வைக்க மாட்டான்னு சொல்லி அவர் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீ அவரை தேடி அவரை விட்டு விடாது. அவர் என்ன செய்வார் என்றைக்கும் அவரை நீ விட்டு விட்டா அவர் என்றைக்கு என்ன செய்வாரா கை விடுவார். நம்ம சொல்றோம் நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்ம ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டார், நம்ம ஆண்டவர் நம்மளை ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க விட்டு விலக மாட்டாங்க. ஆண்டவரை ஆண்டோட பிள்ளைகள் விட்டு விட்டா ஆண்டவர் கைவிடுகிறவரா இருக்கிறார். தாவீது இதை நன்றாய் அறிந்திருந்த விட தன் குமாரனுக்கு புத்திமதிகள் சொல்றார். அவர் சொல்வதான் விட்டு அவரு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் என்ன செய்வாரா கைவிடுவார். என்றென்றைக்கும். அப்ப ஆண்டவர் விட்டுட்டா என்றென்றைக்கும் அவர் நம்ம என்ன செய்யற கைவிடுகிறவரா இருக்கார். அவன் தான் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் என்ன செய்யணும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும், முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும், உத்தம இருதயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும், முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு தென்படுவார். வார்த்தையினால் நம்மளை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொன்னார் யோவா இந்த சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 17 அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பூமியிலே ஒன்றான மேதேவனாகிய பூமியிலே ஒன்றான மேதேவனாகிய நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க அழகா ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாய் இருக்கிற அவரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எப்படியோ தெய்வங்களா இருக்குது. ஆனால் தெளிவாக ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தர் அவரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதான் முற்பிதாக்கள் ஆராதித்த தேவன். முற்பிதாக்கள் அவரை நம்பினார்கள். நம்பின அவர்களை அவர் என்ன செஞ்சார் விடுவித்தார். அவர் நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசமா இருந்தது. அப்ப முற்பிதாகிய ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். அவரை நம்ம ஆராதிக்க வேண்டும். இவர் சொல்லும்போது சொல்றார் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீ அனுப்புறாங்க இயேசு கிறிஸ்துவையும் அறிவத நித்திய ஜீவன். அதுதான் அவன் சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்குன்னு சொன்னார். அவன் தான் நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கிறவன். நித்திய ஜீவனை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்ப நித்திய ஜீவனை தருகிற தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நான் தேடும் போது அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரை தேடினா அவனை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. என்னன்னா இல்லைன்னா அவர் நம்மளை என்ன செஞ்சினாரா கைவிடுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி வேத சொல்லு. அப்ப தாவீது தன் குமாரனை சாலமோனுக்கு கொடுத்த கட்டளையாவே கை கொண்டு நடக்கிறதை பார்க்கிறார். சகல பொருள்களை சமுதாயத்திற்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு தாவீது கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படியா சாலமோனை அதை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்றார் சாலமோனை போல ஒரு ராஜா எழும்பினதும் இல்லை, தீர்க்கதரிசி எழும்ப போறதும் இல்லை என்றா அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தான். அப்ப சாலமோன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அசரியா சொல்லும்போது சொல்றான் வேதத்துல வாசிக்கும் போது 2 வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களே சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. அசரியா சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியை பெற்ற அசரியா ஆசாவை நோக்கி சொல்கிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த அசரியா சொல்றார் ஆசாவை நோக்கி நீங்க தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோட இருப்பார். நீங்க தேவனை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க தேவனோடு இருந்தால் தேவனுடைய அற்புதத்தை காண முடியும்.
அதாவது சொல்லும்போது அந்த 2:4 15 அதிகாரத்துல 2 வசனத்துல சொல்லும்போது எவ்வளவு அழகா தெளிவா சொல்றான். நீங்கள் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷர்களே கேளுங்கள். அப்ப சபையில இருக்கிற விசுவாசிகள் ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கும் போது என்ன செய்யணும்? கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவான், செவித்தனமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் போதிக்கும் போது அவருடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளா இருக்க வேண்டாம். பென்யமீன் கோத்திரங்களே சகல மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்ப தேவ பிள்ளைகள் தேவனை தேடினா தேவன் அவரோட இருப்பார். அவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகியும் நான் போக மாட்டேன், உன்னை கொண்டு நான் அற்புதம் செய்வேன்னு யோசுவாவோட பேசுகிறேன் பார்க்கிறோம். அப்படின்னா தேவனோட தேவ பிள்ளை இருந்தா தேவன் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் சொல்லும்போது சொல்ற, கர்த்தரோடு தான் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினா உங்களுக்கு வெளிப்படுவார். அப்ப ஆண்டவரை தேடுற பிள்ளைகள் ஆண்டவரை காண முடியும், ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விட்டீர்களாகி அவர் உங்களை என்ன செஞ்சிருவாரா, விட்டு விடுவார். ஆண்டவரை விட்டுட்டா இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஆண்டவரை விட்டதுனால இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களா இருப்பார்கள். ஆண்டவரை விட்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள் நமக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவரால் என்ன செய்ய கைவிடுகிறவரா இருக்கிறார். ஆனா அவரை தேடி அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்த்து ஓடும் போது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுகிறவர் இல்ல. ஹல்லேலூயா. அதே 2 14 வசனத்தையும் 11 வசனத்தையும் வாசிப்போம். சொல்ல பாருங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் பாருங்க சொல்றா, உதவி செய்கிறது லேசான காரியம். யாருக்கு? அவன் சொல்லும்போது சொல்றான், ஆசாதான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். அது எந்த தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, எளியவனா இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவனா இருந்தாலும் சரி, அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு அதெல்லாம் கணக்கலாம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் அவர்கள் சொல்றார். ஆசாதான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை. இப்ப எப்படி சொல்றாரு? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் வெளியே புறப்பட்டு போறேன், எனக்கு நீ யாரா இருக்க வேணும், துணை நிக்க வேணும் சொல்லணும். ஆண்டவர் நம்ம புறப்படும் போது ஜெபிச்சுட்டு புறப்பட்டா அவர் நமக்கு துணை செய்வார். நம்மள எந்த இக்கட்டிலையும் எந்த வித பிரச்சனை அகப்படாதபடி நம்மள நேர்மையான வழியை நடத்த அவரால் அப்படி. ஏன்னா அவர் நமக்கு துணை செய்ய வேண்டும். அவரை கூப்பிட்டு சொல்ல, எங்களுக்கு துணை செய்யும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீ எங்கள் தேவன், மனுஷனுமே மேற்கொள்ள விடாதையும் என்றார். நீ எங்கள் தேவன், மனுஷங்களை ஒண்ணு செய்ய ஏன்னா நீ எங்களோட இருக்கிறீர், நீ எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிறவர், மனுஷங்களை மேற்கொள்ள காரணம் நீ சொல்லி இருக்கிறியே, நீ பூமியில உயிரோட இருக்கிறனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார், உதவி செய்கிறார். இந்த தாவீது நன்றாக அறிந்திருந்தான். அதுதான் ஆண்டவர் யோசுவா சொன்னார், நீ பூமியில உயிரோட இருக்கிறனால ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்கடா நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஒரு தேவக்குள்ள தேவனோட இருந்தா தேவன் ஒரு நாளும் அவனை கைவிடுகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னார். இந்த வசனத்துல வாசிக்கும் போது யோசியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு பாருங்க. வாசிக்கும் போது வாசிக்கிறோம். யோசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள்
பிறகு நம்ம ஜாலயத்தை அடைச்சி இந்த ஜூலை மாசம் இந்த 5ஆம் தேதி என்ன செய்யறாங்க, அடைச்சிட்டாங்க. தேவன் என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல. வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற நீங்களும் நானும் தேவனை அறிந்தவர்கள், தேவன் செய்த நன்மைகளை அறிந்தவர்கள், தேவன் செய்த எல்லா காரியங்களையும் அறிந்து நமக்கு மேன்மை பாராட்ட தேவனை அறிந்த ஜனங்கள் நீங்கள் நானும் நம்ம என்ன ஆகி போறோம்னு அவர் சொல்ற அந்த வசனத்துல வாசிக்கும் போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நம்ம வீட்டில தானே இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை அறிந்து அதை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்க வேண்டும், ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரோட உறவாட வேண்டும். வீட்டில் இருக்கிற நாம் தேவன் என்ன செய்யல, உறவாடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை சொல்றோம். ஆனா குடும்பமா உட்கார்ந்து பாட்டு பாடி வேதத்தை வாசித்து செபிக்க வேண்டும். வருகைக்கு ஆயத்தப்படுத்த வந்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அனைவரும் என்ன கேட்கிறாங்க, பாஸ்டர்யா நீங்க சொன்ன வசனமெல்லாம் என்ன செய்யுது, நிறைவேறிட்டு இருக்குது. நான் சொன்ன இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, 7 விதமான அவர் அதிசயங்கள் சொல்லியிருக்காருல, ஆண்டுடைய வருகைக்கு அடையாளத்தை சொல்லியிருக்காரு. அந்த அடையாளங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒருத்தரோட பேசுங்க, ஏன் மூக்க பொத்தணும்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அவர் வசனத்துல என்ன சொன்ன, மூக்க பொத்திட்டு நடப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அது நம்ம மூக்க பொத்திட்டு தான் நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் தெளிவா சொல்றாரு. அதனால ஆண்டவரை சந்திக்க நீங்கள் நான் ஆயத்தப்பட வேண்டாம், ஆண்டவரை தேடணும்னு சொல்லி அவங்களோட பேசணும். ஏன் சொல்றேன்னு கேட்டா, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் நமக்கு புத்திமதிகளை சொல்கிறவர். நீதிமொழி அப்படித்தானே வாசிக்கிறார். நீதிமொழி புஸ்தகத்துல வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது சொல்றார், வாசிக்கிறோம், வாசிங்கள். நீதிமொழி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐயோ ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதன் சொல்லே யாரு சொல்ல கேட்கல, ஊழியக்காரனே சொல்லும் போது கேட்கலாம், ஆண்டு சொல்லும் போது என்னத்தை கேட்பாங்க. ஊழியக்காரன் நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நல்வழிப்படுத்தணும், உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும், அது பிரயாசப்படுவான். அப்ப அறிவு இல்லாமல் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள். அறிவு இல்லைங்கிறார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் சொல்றாங்க, நீங்க என் ஜனங்கிறார், நீங்க எனக்கு பரிசுத்த ஜனம்னு சொல்றார். அப்படிப்பட்ட நீங்கள் நானும் எப்படி வாழணும்? ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன்னு கடிந்து கொள்ள என் மனம். ஆமா, இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் புத்திமதி சொன்னா உடனே கோவம் வந்துடுது. வேற நமக்கு சொல்றதுன்னு சொல்லி கோவம் வருது. நீங்க நல்லா இருக்கத்தான் புத்திமதி சொல்லுவோம், நீங்க கெட்டு போவதற்கு ஒரு நாள் உங்களுக்கு புத்திமதி சொல்ல மாட்டோம். என் போதக சொல்ல நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமல் போனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளான என்று நீ என்ன செய்வாய், முறையிடுவாய். வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, பிரச்சனை இருக்கும்போது, ஐயோ அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாரே நான் கேட்காம போயிட்டேன்னு கேட்டுதான். இன்னைக்கு நீங்க கேட்டு நடந்தா ஆண்டோடைய வருகை சமீபம், அந்த வருகைக்கு உங்களை ஆயத்தமாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டான், அவரை தேடணும். அதனால்தான் சாலமன் சொல்றா, என் குமாரனாகிய சாலமனே, உன் முற்பிதாக்களுடைய தேவனை நீ என்ன செய்ய அறிந்து கொள்ள வேண்டும். நீ தேவர்களை அறியாம இருந்தாங்க உன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உனக்கு புத்திமதி சொன்னார். முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ அவரை தேடி அறிந்து அவரை தொழுது கொள்ளும் போது அவருடைய ஆசீர்வதிக்கிறவரை சொல்லி சாலமனுக்கு தான் இந்த புத்திமதி சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இப்படி சொன்னார். ஒரு வசனத்துல வாசிக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். சீயோனே கர்த்தரை நினைச்சுக்கிட்டாரு, கைவிட்டார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று நீ என்ன செய்யக்கூடாது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த வசனத்தை சொல்லும் போது சீயோனே கர்த்தரை கைவிட்டான் சொல்லவே சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்மளை கைவிடல, நம்ம தான் அவளை விட்டுட்டோம். நீங்க தேவனோட தான் தேவன் உங்களோட இருப்பான்னு வசனம் சொல்லுது. சீயோனே கர்த்தரை கைவிட்டார், ஆண்டவரை மறந்தார் என்று சொல்றார். நம்ம சொன்னா ஆண்டவர் மறந்துட்டாரு, என் ஜெபத்தை கேட்கல, என்னை ஆசீர்வாதமா வைக்கல,
என் குடும்பம் கஷ்டப்படுது, என் பிள்ளைங்க கஷ்டப்படுது, நீங்க கர்த்தரை தேடுனா பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களை பாருங்க, நீங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரா ஏசாயாவிலே வாசிக்கும் போது 58 அதிகாரம் 14 வசனமா சொல்லும்போது சொல்ற, ஏசாயா 58:14 வாசிக்கும் போது, அப்போது எப்போது நீ கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை பாடும் போது, கர்த்தரை வேதத்தை வாசிக்கும் போது, தேவ சத்தம் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நீ மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அதான் சொல்றா, அப்போது நீ கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷித்தேன். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு ஆண்டவர் தான் சொல்ற, நான் உன்னை போஷித்தேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், பூமியின் மேலான இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன். நீ கர்த்தரை தேடும் போது கர்த்தர் ஒரு நாள் கைவிடுகிறவர் அல்ல. அப்போது நீ கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னா பாருங்க, சீயோனே என்ன செஞ்சுட்டாரா? கைவிட்டார். நம்ம ஆண்டவர் கைவிட்டுதான் நம்ம இருக்கவே மாட்டோம். இவக்குள்ளது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கங்களினால் நம்ம இமப்பொழுது நம்மளை கைவிட்டா போதும், நம்ம திகைத்து நிற்போம். தானியேல் ஆண்டவர் இமப்பொழுது கைவிட்டார், திகைத்து நின்றார். ஆபிரகாம் ஆண்டவர் இமப்பொழுது கைவிட்டார், காரியங்கள் மூடுச்சு. இமப்பொழுது ஆனா தேவன் நம்மளை கைவிட்டார், நம்ம எப்படி இருப்போங்கிறது ஆடுதல். ஆனா நம்மளை கைவிடாத தெய்வம். நீங்க சொல்ற சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுறார். கீழே சொல்ற 15 அவசரத்துல, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கிறாங்கவள் பாலகனை மறப்பால. பாருங்க, இன்னைக்கு கூட எங்கேயோ ஆஸ்பத்திரியில் ஒரு பிள்ளை கடந்து இப்ப எடுத்துட்டு போறாங்களாம். அன்னைக்கு எங்கேயோ ஒரு ட்ரெயின் பெற்று எங்கேயோ கடந்து ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போறாங்களாம் வளர்க்கறதுக்கு. தாய் மறந்துடுவான், ஆனா நம்மளை உண்டாக்குன தெய்வம் மறக்கவே மாட்டான், நம்மளை படைத்தவர் மறக்கவே மாட்டான், நம்மளை சிருஷ்டவர் மறக்கவே மாட்டான், நம்மளை அழைத்த தெய்வம் நம்மளை மறக்கவே மாட்டான். அதான் சொல்றா, ஸ்திரியான கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலோ நாங்கள் மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறக்க மாட்டான், ஆனா நம்ம மறந்துடுவோம். சில வேலையில சில நேரத்தில் நம்ம என்ன சொல்ற, ஆண்டவரை மறந்துடுவோம். அதான் தாவீது சொல்றார், சாலோனை பார்த்து முற்பிதாக்கள் தேவனை நீ என்ன சொல்ற, மறக்கவே கூட. நீ அறிந்து நடக்கும் போது அவரோட உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க. நீ அபிஷேகம் பண்ணி உடைய ராஜாவாக அரசவங்களை வைத்த தெய்வம் சொல்லி அவன் பேசுகிறே பார்க்கலாம். கடந்து கண்பு தேவ பிள்ளையில நீங்க கர்த்தரை தேடும் போது கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற தேவனா இருக்கார். அவர் கையில் விடுங்கிறத அந்த அவசரம். அப்போது நீ கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருப்பாய். எப்படி இருப்பாய் சொல்ற நம்மள? அப்போது கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பாய். எப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்யும் போது, கர்த்தர் நமக்கு நன்மையை தரும் போது, மற்ற ஜனங்களை பாருங்க நம்மளை ஆசீர்வாதமா வைத்திருக்கும் போது நம்ம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து அநேகர் பொறாமை பண்ணலாம். நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, எப்படியா கிடந்தா நீ பாரு எப்படியா இருக்கான்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டா யார் நம்மளை தடப்பட முடியாது. அவருடைய கரம் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் சொல்ல, அப்போது கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாயிலை. அப்ப நம்ம ஆண்டவர் பட்டினி போடுவாரா? பட்டினி போடவே மாட்டான், போஷிக்கிறவர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்திருக்கும், கர்த்தரை தேர்தலுக்கோ குறையக்கூடாது. உலகத்தில் உள்ள சிங்கத்தை போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றான், அவன் வீட்டுக்குள்ள சிங்கத்தை போல இருப்பான், வெளியில ஹெச்சிக்கிறவனை போல இருப்பான், ஆனா அவன் பட்டினியா இருப்பான். நான் உங்களை போஷிக்கிற தெய்வம். இந்த கொரோனா ஜனங்கள் எவ்வளவோ பட்டினியா கிடக்குறாங்க, நமக்கு தெரியும், எவ்வளவோ வேதனைப்படுகிறார்கள். ஆனா கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகா போஷிக்கிறார். அவரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஸ்திரியான தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறக்க பார்க்கலாம். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை தண்ணியில தூக்கி போட்டு கொள்றாங்க, வெளியில தூக்கி போட்டு கொள்றாங்க. அன்னைக்கு நான் பாஸ்டரோட பேசியிருந்தேன், கடைசி காலம் கருத்தர் வரப்போறான் வசனம் சொல்லுது, பிள்ளைகளை கல்லில் மோதி அடிப்பாளர் வசனம் சொல்லுப்பான்னு சொல்லி பேசியிருந்தேன். அடுத்த நாள் பார்த்தா பேப்பர்ல போட்டு, அடுத்த நாள் 8 மாசத்து குழந்தை கட்டில தூக்கி தரையில் அடிச்சாது என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போனா. அப்ப ஆண்டோட வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறேன்.
நீங்கள் நானும் ஸ்திரியானவர் தன் பிள்ளைக்கு மறந்துடுவா. ஆனா நம்மளை அழைத்த தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். நம்ம பேரை தெரிந்துகிட்ட ஒரு நாள் மறக்க மாட்டார். கடந்து வந்து அன்பு தேவ பிள்ளை, நீங்க கர்த்தரை தேடும்போது அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை தேடினா உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் சமுத்திர காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனா இருக்கா. இதைத்தான் தாவீது சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிற பார்க்க, என் குமாரனாக சாலமோனே, நீ உன் தேவனை என்ன செய்த மறக்காத, தேடு. அப்படிதான் தேடு. நீ தேட தேட கர்த்தரனை ஆசீர்வதித்துக் கொண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனே கர்த்தரை கைவிட்டார், ஆண்டவரை மறந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளை மறக்கவும் இல்லை, கைவிடவும் இல்லை. அவரை உறுதியாய் பற்றி கொள்வார். அவருடைய கர்த்தர் நம்மளை ஒப்படுவார். ஆண்டவர் இந்த 7வது மாதம் பொழுது நீ எங்களை வழி நடத்தும். 6 மாதங்கள் நடத்துகிற தெய்வம் இந்த 7வது மாதம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். 5ஆம் தேதியில எங்களை ஒப்போடு ஜெபிக்கிறோம்யான்னு சொல்லி நீங்க ஒப்போடு ஜெபிக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவரை அறிந்து நீங்க நடக்கும் போது முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நீங்க தேடும் போது அவருக்கு தென்படுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உங்களை விட்டு விலகி போற தேவன்ல கண்கள் முடிந்து நாம் சேமனமா கர்த்தர்களால அற்புதம் செய்ய வேண்டாம். கர்த்தனால கடந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டாம். எல்லாம் தேவகத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உங்களுடைய சமுத்திரம் கடந்து வந்திருக்கோம் ஐயா. 6 மாதம் முடிஞ்சு 7வது மாசம் உடைய சமுத்திரம் கடந்து வந்திருக்கோம். அன்று இந்த நாள் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட நீ கிருபை செய்து நம்மளை ஒவ்வொரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அப்படியே அற்புதம் செய்ய வேண்டும். இப்போது சகோதரர்கள் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் அப்பா, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான கூட தகப்பன இந்த ஆராதனை வேலையில தேவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பாடல்களை கொடுத்து நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளோடு கூட கர்த்தாவே தாசன் மூலம் நீ பேசினேரே நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் வெளிப்பட்ட வார்த்தைகள் இந்த 7வது மாத பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அப்பா. ஆண்டவரே சோதரிக்கும் அப்பா. அடையொலியா அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கும் முன்னே அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன் என்று சொல்கிறேன். இந்த 7வது மாதத்தில் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே தகப்பனை உங்களுக்கு கூப்பிடுவதற்கு முன்பே என் தேவன் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அப்பா எங்கள் தேவையெல்லாம் கூட தகப்பனை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. இந்த 7வது மாதம் முழுவதும் பிள்ளைகள் ஒருவரும் நன்மை குறைவிடாதவர்களுக்கு அப்பா தகப்பனே பெரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் அப்பா. இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தில் கூட தகப்பனே பிள்ளைகள் ஒருபோது இடம் கொடுக்காதபடிக்கு என் தேவரிய பிள்ளைகளோடு கூட தகப்பனே இப்படி விசேஷ பாதுகாப்பு அப்பா என்றென்றைக்கும் என் தேவன் கட்டளை எதிராக பிள்ளைகளை அப்பா அப்படி சட்டங்களை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும், வழக்கத்தினால் மூடி பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. இந்த நாளினோட தகப்பனை தாசமொழி வெளிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொண்டு அதன்படி நடக்கும் போது என் தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிற அப்பா தகப்பன் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் சுய புத்தி மேல் சாயாதபடிக்கு நாங்கள் எங்கள் முழு இருதயத்தில் கர்த்தரின் நம்பிக்கையாக இருந்து எங்கள் வழிகள் எல்லாம் அவர் முடித்து நாங்கள் கொடுக்கும்போது நீர் எங்கள் பாதைகளை செவைப்படுத்துகிற தேவன். அப்படி இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எங்கள் சுய புத்தியில் சாயாதபடிக்கு அப்பா நாங்கள் உண்மையில் முழு நம்பிக்கையாக இருந்து அப்பா தகப்பனை எங்கள் வழிகளெல்லாம் முடித்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. எங்களை பாதைகளை செவைப்படுத்தி இந்த தேவைகளை நிறைவேற்றி ஆண்டவரே சோதரிக்கும் அப்பா. பிள்ளைகள் ஒருவர் நன்மை குறைபடாத அளவுக்கு இது 7வது மாதத்துல தகப்பனை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுகிறாங்க. வல்லமையுடைய இயேசு நாமத்தில் நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம் அப்பா. பிள்ளைகள் கூப்பிடுவதற்கு முன்னே நீ மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். பிள்ளைகள் பேசும்போதே நீ கேட்கிற தேவன். பிள்ளைகள் கூப்பிடும் போது என் தேவன் அப்பா தகப்பனை செவி சாதித்து பிள்ளைகளை தேவைகளை நிறைவேற்றி அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் சேமத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளினோட கர்த்தாவே தேசத்துல ஒரு சேமத்தை கட்டளையிடும் அப்பா. விடுதலை தர மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இப்படி விசேஷ பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளை வழிநடத்திட்டோம் அப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இவட்டமாக பாதுகாத்து வழிநடத்தின தேவன் அப்பா. அப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அப்பா அப்பா ஊழியக்காரர்களையும் தேவன் கிருபையாக வழிநடத்துகிறோம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு நன்மை குறைவிடாதவர்களுடைய நாமத்தில் ஆகட்டும் அப்பா. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற நாமத்தினாலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளும் நிகழ்ச்சி நடப்பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னியனுக்கும் வழிநடத்தும் காவல் கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளையோடும் உலகமெங்குள்ள சகல பரிசுத்தமானவர்களும் அவனோட வருகை உறைந்து இருப்பதாக.